மிஸ்டர் கே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்? பெசன்ட் நகரில் இருக்க அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ இந்த நியூ இயரில் கொஞ்சம் பக்திகரமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் அங்கே போக போகிறேன். ஸோ கூட பார்த்திங்கன்னா அஸ்வினியை கூப்பிட்டு போக போகிறேன். ஸோ இன்றைக்கி vlog எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். மிஸ்டர் கே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பெசன்ட் நகர் பீச்சில் இருக்கோம். கோயிலுக்கு போகலான்னு நினச்சோம். பட் கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய லைன் நின்றுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் இங்கே பீச்சில் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். கூட பார்த்திங்கன்னா மேடம் என்னோடய லவ்வர் உட்காந்துருக்காங்க. வருங்கால மனைவி சீனைடு குப்பி சிந்தனை சிற்பி. அஸ்வினி கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்த இயரோட உங்களோட ரெசல்யூஷன் என்னது? ரெசல்யூஷன்லாம் ஒன்றுமே எடுக்கல. ஏன் ஒன்றுமே எடுக்கலை? நல்லா சமைக்கணும், நல்லா புதுசுக்கு நல்லா சமைச்சு போடணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷனே. சமைக்க கற்றுக்கணும், குழியை தோண்டணும், அப்புறம் காலம் வைக்கணும், அப்புறம் செங்கலை வச்சு வீட்டை கட்டணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இவங்க சுடு தண்ணி வைக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வைக்க தெரியும். தோசையே சுட்டு கொடுத்துருக்கேன். சரி சரி சரி. எப்போ அந்த முட்டை தோசைன்னு சொல்லிட்டு ஒரு சுட்டியே முட்டை தோசைன்னா முட்டை தனியாக தோசை தனியாக சுடுவாங்க. அதான் முட்டை தோசை. சரிண்ணா, இப்போ கோயிலுக்கு போகலாமா வேணாமா? அவ்வளோ கூட்டமாக இருக்குது, எப்படி போகிறது? 100 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். அதுவுமே செம்ம கூட்டமாக இருக்குது. ஒரு சைட் ஃபுல்லாக அவ்வளோ நேரம் தெரிய முடியாது. இங்கே இவ்வளோ வெயில் தெரிஞ்சிருந்ததுன்னா வீட்டுக்கிட்டே போயிருக்கு. பீச்சில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, அது என்ன நினைக்கிறேன்? பீச்சுமே கூட்டமாக தான் இருக்குது. நான் என்ன நினைக்கிறது? இல்லை, நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க போல் குடும்பத்தோட. சரி, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? நீ எதனா கண்டென்ட் யோசிச்சு வச்சிருக்கீங்க? கண்டென்ட்டா? நான் ஒரு கடைக்கு போவேன். அவங்ககிட்ட இந்த மாதிரி நான் உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறேன், நீங்கள் உங்க கூட வேலை செஞ்சதுக்கு 1 ஹவர் வேலை செய்வேன். அந்த 1 ஹவர் வேலை செஞ்சதுக்கு எவ்வளோ காசு கொடுக்க முடியும் கொடுங்க. ₹1 இருக்கலாம், இல்லை ₹10 இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஸோ அந்த சம்பாதிச்ச காசை நம்ம யூஸ் பண்ணிக்கூடாது. அது மற்றவங்களுக்கு கஷ்டப்படுற யாருக்காவது கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதுதான் கண்டென்ட்டு. ஸோ இப்போ எந்த கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். எந்த கடைன்னு தெரியல. ஸோ அங்கே நிறைய கடைங்க இருக்குது. அந்த கடைங்களை போயிட்டு எந்த கடையில் நம்மளுக்கு வேலை கொடுக்குறாங்களோ அந்த கடையில் போயிட்டு ஏதாவது சாமான் கழுவுறது, இல்லை பலூன் சாமான் கழுவுறதா? டக்குனு என்ன இறக்கி விட்டுற போகிற? நீ இவங்களை இறக்கி விட்டு சாமான் கழுவுறதுலாம் உங்கள் பேர் நீ சொன்ன படிக்கட்டு உங்கள் பாட்டி சொன்னாங்களே. கடைசி வரைக்கும் உள்ளதான் போகும்போது படிக்கட்டு பீச்சிலேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்குல்ல ஆனால் படிக்கட்டு. ஒரு சாமி இருக்குங்க. ஒரு படிக்கட்டு ஒரு சாமியா? 50 ரூபா. யூடியூப் சேனல்லேருந்து வரோம். செய்வேன் ஒரு 1 ஹவர் கிட்ட செய்வேன். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன். ஓகேங்களா? உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ₹1 கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன், எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பேன். 1 மணி நேரம் அதான் நீங்கள் வேலை வாங்குறது தான் சாமர்த்தியம். பண்ண முடியாது. அப்படியா? அப்படி இல்லை, நீங்கள் எடுத்து கொடுத்தா எடுத்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? 2 பேருக்கே முடியும். 2 பேரால் கொடுக்க 2 பேருக்கு இடம் செட் ஆகும். அப்படியா? அப்படின்ட்டு சிங்கரால அந்த மாதிரி வேலை தரமாட்டாங்களா? அவங்களுக்கு எங்கள் இடம் இல்லையா நிற்கிறதுக்கு, அதனால் வேலை தரமாட்டாங்களா? அதனால் அவங்ககிட்ட கோலா ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம கிளம்ப எடுத்தோம். ஓகே, டன். நார்மலாக எடுக்க முடியாதா? நார்மலானா? நார்மல் டைமில் மொபைல்லையே நார்மல் டைமில் வந்தால் மெதுவாக அப்படியே சொல்லலாம். இந்த டைமில் ஓ, இந்த டைமில் சொல்கிறீங்க. புரியுது புரியுது. வருவாங்க, அதனால நம்ம உங்கள்கிட்ட பேசுறதே டைம் இருக்காது. அதுதான் விஷயம். புரியுது புரியுது. இருக்குல்ல, ரொம்ப ரேராக இருக்குது, அதனால சரி சரி. இங்கே நம்ம இது கேட்பாங்க, எப்படி போய் கொடுக்கணும். 2 பேர் எனக்கு செட் ஆகாது. எப்படி வரணும், 2மே பண்ணி வாங்கிக்கோ, எடுத்துக்கோ. நாங்கள் பாடம் இருக்கா? நல்லா இருக்கு இந்த சாப்பிட.
சாப்பிட போகலாம். காசே தரல. காசே தரல. ஆமாம், காசு தரணும். இரு, காசு தராம ஓட்டுற போகிறோம். அண்ணா எவ்வளோண்ணா? 30 ரூபாவா? அண்ணா இருந்தாங்க. உங்கள் பேர் என்ன? சரி, இன்னொரு நாள் வரேன். இந்த டைமில் உங்களுக்கு சிரமம் கொடுக்க விரும்பலை. சனி ஞாயிறு. சரிண்ணா. அவங்க வியாபாரம் இந்த டைமில் வந்து கெடுமா, அதனால் இந்த டைமில் வந்து எடுக்க வேணாம். நீ சண்டே வாங்க, சாட்டர்டே சண்டே வாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் ஆளுங்கள்லாம். இந்த டைமில் வந்து நாங்கள் 2 பேர் நிற்கவே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்ககிட்ட நம்பர் கொடுத்துட்டேன். இன்னொரு நாள் வந்து அவங்க கூட இருந்து நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கலாய்ச்சேன். இந்த மாதிரி நான் வேலை முடிச்சது 100-200 கேட்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் வந்து ₹1 கொடுத்தாலும் வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, இந்த மாதிரி டைமில் நிறைய பேர் வருவாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் இருக்காது அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேடம்க்கு இது வாங்கிட்டு அப்புறம் இவங்க என்கிட்ட சண்டை போடக்கூடாது இல்லை, வெயிலில் நிற்க வச்சு கல்யாணம் வேறு நான் ஆக போகுது, இந்த மாதிரி டைமில் எனக்கு கருப்பாக நிற்க வைக்க போதியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் அவங்கள கூல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அங்கே ஒரு குட்டி குதிரை தெரியுதா? ஒரு பெரிய குதிரையும் ஃபுல்லமாக ஒரு குதிரையும் எங்கடாது அது தெரியுதுங்களா? அங்கே தான் நம்ம போக போகிறோம். அந்த பெரிய குதிரை நான், புள்ள குதிரை தான் நீ. நீ புள்ள குதிரை மேலே ஏறிக்கோ, நான் பெரிய குதிரை மேலே ஏறிக்கிறேன். அப்படியா? சரி, போய் ஒரு செல்ஃபியாவது எடுத்துப்போம். மேலே ஏற முடியாது, போய் செல்ஃபியாவது. ஏன் நீ எதுக்கு சாரி போட்டுன்னு வந்த? கோவிலுக்கு போகலாம் தானே வந்தோம். கோயிலுக்கு போகலான்னு வந்தாங்க, கூட்டத்தை பார்த்தா பயமாக இருக்குது. என்னைக்கு போய் சேர்றது? ஒரு குதிரை சாணியை தான் மெஸ்ட்டு, குதிரை சாணியை மெஸ்ட்டுன்னு நினச்சேன் நான். அங்கே 100 rupees கொடுத்துட்டு போகிற கியூவும் அப்படி தான் பெருசாக இருக்குது. 100 rupees கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தாலும். யார் அம்மாவா? குதிரை எட்டி வதிக்கும் பின்னாடி போனா. சரி, நான் வழியாக கிளம்பலாம். மேடமோட அம்மா கால் பண்ணிட்டாங்க. கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலுக்கு போனீங்களா, என்ன போய் சாமியை பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. பட் என்னென்னா இப்போது அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போது விலாக் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ போகும்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஈவினிங் டைம் அப்போது கூட்டம் கம்மியாக இருக்கும். அப்போ போய் நம்ம விலாக் சாமியை கூப்பிட்டு இந்த புத்தாண்டை ஒரு மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த சைட் திரும்ப வேணாம், எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்காங்க, ப்ரைவசி அவங்களுக்கு முக்கியம். போவோம். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த பர்கர் சாப்பிட்டுட்டே முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து பெசன்ட் நகர் பீச்சில் இருக்கிற கோயிலில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால எங்கள் ஏரியாக்கே வந்துட்டு பெருமாள் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே பர்கர் சாப்பிட வந்துட்டோம். ஸோ இவங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மிஸ்டர் கே ஃபேமிலி மெம்பர்ஸாக ஆகணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாய், லவ் யூ ஆல்.